ஒரு வேளையாக கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங்கு முளைப்பாரி ஃபஸ்ட்டு டே வந்து முளைப்பாரி எடுத்து அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பூஜை இந்த மாதிரிலாம் இருக்கும். 3 நாளுமே வந்து கோயிலில் நல்ல விசேஷங்க. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே தான் கும்பாபிஷேகம், காலையில் கும்பாபிஷேகம். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு முளைப்பாரி எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா 4:30 கிளம்பி வந்துட்டோம். ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அம்மா பார்த்திங்கன்னா தீர்த்துக்கு கொடுமுடிக்கு போயிருந்தாங்க. முளைப்பாரி எடுக்கிறவங்க மட்டும் இங்கே இருக்கிறாங்க, சில பேர் தீர்த்துக்கெல்லாம் போயிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இல்லை போயிட்டு வந்து தீர்த்துக்கு போனவங்க வந்ததுக்கப்புறம் தான் முளைப்பாரி எடுக்கிறதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு தான் முளைப்பாரி எடுத்தோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா இருக்குது, முளைப்பாரி பத்தாதோ அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் முளைப்பாரி வந்து எக்ஸ்ட்ராலாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி மிச்சமே ஆயிடுச்சு. முதல்ல பார்த்தா முளைப்பாரி பத்தாது, போட்டு வச்சது பத்தாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. நாங்கள் போயிட்டு ஐயோ நம்ம அம்மா வந்து 3 முளைப்பாரி போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் என்னடா நினச்சி சரி நம்மளுக்கு கிடைக்காது, ஏதோ ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி இருந்தாலும் அம்மா வரக்கு லேட் ஆயிடுச்சு, கோவிலுக்கு தீர்த்துக்கெல்லாம் போயிட்டு வந்து கிளம்பி வரக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்பா கையில் ஒன்று எடுத்து கொடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் அம்மா கரெக்டாக வந்துட்டாங்க, கரெக்டாக முளைப்பாரி எடுக்கவும் அப்பாவும் வந்துட்டாங்க, அம்மா எல்லாருமே வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா தம்பி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டு என்னால் முடியாதுமான்னு கொடுத்துட்டான். கடைசியில் வந்து பத்தாதோன்னு நினச்சிட்டு இருந்தோம். எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கோயில்லேயும் நிறையா முளைப்பாரி இருந்தது. நாங்களும் 2, 3 கொண்டு போகிற மாதிரி இருந்தது. கோவிலேருந்து விநாயகர் கோயிலில் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கலசமெல்லாம் கொண்டு வந்து விநாயகர் கோயிலில் தான் வச்சுருந்தாங்க. விநாயகர் கோயிலில் பூஜை முடிஞ்சு அந்த விநாயகர் கோயிலேருந்து கலசம் முளைப்பாரி 2மே வந்து ரிட்டன் கோவிலுக்கு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக வந்து முளைப்பாரிக்கு வந்து ஒரே மாதிரி சாரியெல்லாம் கட்டணும், ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முதல்லையே எல்லாம் பிளான் பண்ணி கோயில்லையே வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சாரீ ஒவ்வொரு வீட்டுக்கு எத்தனை சாரீ அப்படின்னு சொல்லிட்டு கோயில் மூலியமாகவே எடுத்து கொடுத்தாங்க. வீட்டுக்கு எத்தனை பேர் முளைப்பாரி எடுக்கிறாங்களோ அத்தனை பேர் இந்த மாதிரி சாரீ கட்டிக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3/4 பேர் வந்து நாங்கள் முளைப்பாரிக்குன்னு எடுத்து அந்த எல்லாம் ஒரே மாதிரி எடுத்த சாரீ கட்டியிருந்தோம். ஃபைனலி 2 முளைப்பாரி கொண்டு வந்து சேர்த்துறதுக்குள்ளே கையே வலி எடுத்துருச்சு. பார்த்தா சின்னதாக இருந்தது பானை, ஆனால் நல்ல வெயிட்டுங்க கொண்டு வர்றதுக்குள்ளே. நல்ல கை வலி இருந்தது. இருந்தாலும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா உள்ள தீர்த்தம் கலசம் அவுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கோயிலை சுற்றி கொண்டு வந்து முளைப்பாரி வச்சுட்டு அம்மா தீர்த்தமெல்லாம் வந்து விட்டுட்டு சாமிக்கெல்லாம் தீர்த்தமெல்லாம் விட்டுட்டு வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரைடே ஒரு வழியாக முளைப்பாரியெல்லாம் சூப்பராக எடுத்தாச்சு, கலசம் தீர்த்தமெல்லாம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நைட்டு வந்து சாப்பாடு வெஜிடபிள் ரைஸ் இல்லைங்க, தக்காளி சாதம், பருப்பு சாதம் இந்த மாதிரி போட்டாங்க. ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லேருந்தே மதியத்துலேருந்தே பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கோயிலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நாளுமே கோயிலில் வந்து 3 நேரம் சாப்பாடு, எந்த நேரம் வந்து போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே போனோம். அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே வந்து நைட்டு தான் போனோம், காலையில் போக முடியல.